இன்னைக்கு என்னையா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டடி பிளான்ல செகண்ட் மிட் டேர்ம்க்கு என்னையா பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னா போன ரீல்ல பேசணும். அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல என்னையா பார்த்தோம், இல்ல லாஸ்ட் வீடியோல என்னையா பார்த்தோம் அப்படின்னா 7th லெசன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்னையா பார்க்க போறோம் அப்படின்னா 8th லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ டேவிஷன் அண்ட் ஜெர்மல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், எக்ஸ்ரேஸ்ல 2 கொஸ்டின், கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம், கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் பொட்டன்ஷியல், லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், போட்டோ எலக்ட்ரிக் செல் ஆர் போட்டோ எமிசிவ் செல். ஓகே, அதோட ரிலேட்டிவ் பேஜ் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலரா ஒரு நாளைக்கு மினிமம் 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு 7th லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இப்போ 8th லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தீபாவளி நம்ம என்ன பண்ணலாம், மிட் டேர்முக்கு மினிமம் 2 5 மார்க் கொஸ்டின், இல்லாட்டி மேக்ஸிமம் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ரெடி ஆயிடும். ஓகே, நம்ம கொடுக்குற ஸ்டடி பிளான், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ஒர்த்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம சேனல் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல இருக்கிற எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், ஈஸியா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.